Hi folks, வணக்கம் and welcome back to our channel MJ Church. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பழவேற்காடுக்கு with my boys. உள்ள போட்டிங் போவோமா? சாப்பிடுவோமா? சாப்பிட்டுக்கிட்டே போவோம் வாங்க. அப்பெல்லாம் புடுங்க மாட்டாங்கடா. ஆமா அப்படிதான். காரே விட்டு அவன் பாடியை பார்த்தா அவன் வந்து ஆக்டிவ் பண்ணாம அவனே ஒரு 4 பேர் வெரி பண்ணி பவுன்சர் மாதிரி இருக்கான் நல்லா. இந்தா இப்போ நீங்க என்ன ஏய் தம்பி வாய்ஸ் கேட்குதா தெரில, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு விஷுவல் காட்டுறேன் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பார்க்க. உங்களுக்கும் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். செந்தில், குணா, வேலு, தம்பி, இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். ஃபோக்ஸ் ஆக்சுவலாக இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 மினிட்ஸ் உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது, அங்கே போய் இறங்க போகிறோம். பட் விஷுவலாக பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த போட்டு இப்படி அலையில் இப்படி இறங்கி ஜம்ப் பண்ணி போகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இன்சைடு வந்தீங்கன்னா சத்தியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் கம்மி தான். ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்கெயின் பண்ணி தான் ஆகணும். பார்கெயின் பண்ணலன்னா முடியாது. இந்த சவுண்டில் கேட்குதா தெரில. என்னமே நிறைய பேர் உள்ளே போயிட்டு இப்போ தான் வராங்க. நாங்கள் ஆனால் இப்போ தான் உள்ளே போகிறோம். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, லேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த டைம் வரும்போது சன்செட் பார்க்க பயங்கரமாக இருக்குது. என்னடா அதான் எதனா சொன்னாலும் தலையாட்டி தான், வேறு எதுவும் பண்ண முடியாது. பட் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வேற மாதிரி இருக்கு. செம்ம வைப்பாக இருக்குது. பசங்க கூட வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். ஆள் கூட வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி யாரும் இல்லை, அதனால நாங்கள் பசங்களாக வந்திருக்கோம். சரி, இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு இறங்கிட்டு அங்கே எப்படி இருக்க விஷயம்ன்ற காட்டுறேன். நீங்கள் அது வரைக்கும் சுற்றி இருக்க விஷயம்லாம் பார்த்துட்டே வாங்க. செம்ம ஜாலியாக ஹேவ் ஃபன் கைஸ். நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்களேன் தெரியுதா, இதில் அப்படியே ஒரு ஜம்ப் ஆகுது. அப்படியே அலை அடிச்சு போகுது, பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அப்படியே ஏதோ இப்போ வந்து தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து பார்க்க போகிற விஷயம் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் கடந்து வந்த பாதை பாருங்கள். ஏ காய்ஸ், சொன்னோம் இல்லையா, அந்த அங்கேருந்து போட் ட்ராவல் பண்ணிட்டு இப்போ வந்து இறங்கிட்டோம். 10 பேரா வந்தால் ஸ்டே பண்ணி அந்த கணக்கில் அதான் 10 பேராக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஐலாண்டில் வந்து கூப்பிட்டு வந்து விடுவாங்க. நீங்கள் வந்து வைபாக பண்ணலாம். நைட் ஸ்டே கூட இங்கே அவைலபிள். பட் எங்களுக்கு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே இல்லை. நாங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறோம். ஸோ அதனால் இங்கே நைட் ஸ்டே பண்ணல. இப்போ சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வ்ளாக் சின்னதாக பண்ணிட்டு போகலான்னா சுற்றி பாருங்கள். கடல் தான், அதுக்கு நடுவில் இப்படி ஒரு பிளேஸ் நல்லா இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஈவினிங் டைமில் எனக்கு தெரிஞ்சால் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் மார்னிங்லாம் வந்தால் வெயில் கொளுத்திடும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்தது லேட்டு தான், பட் இருந்தாலும் இந்த டைம் நல்லா இருக்குது. சில் அவுட் ஷாட்லாம் பயங்கரமாக மாட்டுது. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸு இல்லை வெட்டிங்கு இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங்கு இதுக்கெலாம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் வைப்பாக இருக்கும், நீங்கள் லவர்ஸோடு வந்தாலும் வைப்பாக தான் இருக்கும். இந்த இடம் நல்லாயிருக்கு. முடிஞ்சால் நைட் ஸ்டே பண்ணுறவங்க நைட் ஸ்டே பண்ணலாம். ஐ மீன் ஒரு பர்சனுக்கு வந்து 900 போல் இங்கே வித்து ஃபுட்டோட. ஃபுட் இல்லைனா அது கம்மி. அதே மாதிரி நாங்கள் இப்போ 4 பேர் வந்தோம். போட்டில் வரத்துக்கு வந்து ஒருத்தர் 2000 ரூபா சொன்னார். இன்னொருத்தர்கிட்ட நாங்கள் அப்படி இப்படின்னு பார்கெயின் பண்ணி வெறும் 1000 ரூபாயிலே வந்தோம். முடிஞ்சால் அவர் நம்பர் வாங்கி நம்ம இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல மனுஷன், செம்மையாக பேசினார்.
அவர் தான் அந்த சைடு ஒன்று இருக்குது, அதை விட இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தார். நல்லா தான் இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்குது. நிறையா இதெல்லாம் ஷூட் பண்ணலாம், ஆல்பம் சாங்கு அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா ஷூட் பண்ணலாம் இங்கே அப்படின்னா. ஓகே, நான் அப்படியே போயிட்டு விஷுவல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இங்கே முடிச்சுட்டு அப்படியே வேறு ஒரு இடம் போகிறோம். அதையும் முடிஞ்சால் vlog பண்ணுறேன், காட்டுறேன் உங்களுக்கும். சரியா? எங்கடா கூட வந்தவங்க எங்கடா போனீங்க? என்னடா நான் தனியாக பேசுறதுக்கடா வந்தேன். இப்படி தான் ஃபோக்ஸ் என் கூட வராங்க, என்ன தனியாக விட்டுருன்னு அவனுங்க எதனா போயிடுறாங்க. இந்த பாருங்களேன், இப்படி தூக்கிட்டு அப்படியே போற மாதிரி. நல்லா இருக்குல்ல இது மாதிரி இடமா வரத்துக்கும். என்ன மச்சான், என்ன உன் ஆளோட வந்தா ஜாலியாக இருந்திருப்ப. என்ன பேர் மச்சான், தலைகில இருக்கு அதானே? அது வேற ஒன்றும் இல்லை, கிரிஞ்சி காதலில் பார்த்தா எனக்கு ஒரு நோய் இருக்கு. அழிச்சு விட்டுருவோம், மொத்தமா அழிச்சு விட்டு தான் போவான். கண்டிப்பாக இது வரும். அவ்வளோதான், அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரிதா பின்னாடி. ஆனால் இங்கேருந்து நல்லா இருக்கு. இந்த பாருங்களேன், இப்போ காட்டுறோம் ஒரு தெரிதா, கிட்டிய பீச்சு சூப்பராக இருக்குது இந்த இடம். ஃபோக்ஸ் இப்போ ஒன்று காட்டுற ஃபோட்டோஸ் இன்னும் ஒன்று அதை மச்சான் ஒன்ஸ் மோர்ரா நிஷாந்த், ஒன்ஸ் மோர் சொல்ல. இந்த மாதிரி பைத்தியங்களை வச்சுருந்தா நான் பாடுபட்டுனுங்கிறேன். என்ன பண்ணுறது, இது கேட்காது போ. ரியலாக சூப்பராக இருக்குது. இங்கே எத்தனை போட்டுங்க பாருங்க. ஆனால் இப்போ நாங்கள் 7 மணிக்குள்ளே ரிட்டர்ன் போனோம்னா அங்கே ஏதோ ஃபைன் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. மச்சான் ஏதோ பேசணும்ன்றா, உங்களுக்கு வந்து வாழ்க்கை தத்துவம் கொடுக்க போகிறான், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அதான் இல்லை, இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஐலாண்டு. ஓகே, இது வந்து இருக்காது, இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக நிலப்பரப்பாக தான் இருந்துச்சு. சரி, தனி ஐலாண்டு, அது தனி ஐலாண்டு. ஓகே. நீங்கள் அந்த ஃபாரின்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஒரு ஐலாண்டு இன்னொரு ஐலாண்டு நடுவில் தனியாக மணல் இருக்கும், அதை வந்து இது பண்ணி அதை வந்துட்டு ரெண்டு கனெக்ட் பண்ணி விட்டு டிசாஸ்டராக பண்ணி விட்ருவாங்கல்ல, அதே மாதிரி இது பண்ணி விட்டதுனால தான் இங்கே வந்து இருக்குது. ஏன்னா பாருங்க, நீரோட்டம் இப்படி போகுது. இது நம்மளை மாதிரி பசங்க கிரியேட் பண்ணனால தான் இந்த டிசாஸ்டர் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு. தனி ஐலாண்ட் ஆகிடுச்சு, அது தனி ஐலாண்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். வரணும் தான் பேசியிருக்கேன். என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஓகே காய்ஸ், இங்கே முடிஞ்சிருச்சு, இருட்டாயிடுச்சு தெரிதா. வந்ததுக்கும் இப்போ இருக்கிற லைட்டிங்க்கும் முடிச்சிட்டோம். இப்போ வந்ததுக்கு ஒரு 4-5 பிக்கு நல்லா மாட்டுச்சு. ஜாலியாக தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் உட்காந்து, அது சொன்னேன் இல்லையா, அந்த குரூப்பாக வந்து சரக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே உட்காந்து. அது இல்லாமல் சரக்கு போட்டு ரொம்ப பாசமாக இருக்காங்க. வாங்க எங்கே சாப்பிடுங்கன்றாங்க. பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் குடிக்க மாட்டேன், இவனும் குடிக்க மாட்டான். ஸோ அதனால் நாங்கள் இப்போ போயிட்டு வெளிலங்கண்ணா போய்ட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே எதனா சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடம் இப்போதைக்கு ஓவர். நல்லா இருக்கு. நாங்கள் வந்துட்டு அந்த அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் தரோம். அவர் வந்து எங்கள் 1200 சொல்லி 1000 தான் பேசினாரு. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒருத்தவங்க வந்துட்டு எங்களுக்கு 2000 வாங்கினாங்க. ஸோ அதனால் ஆஃப் த ப்ரைஸ் தான் எங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் எனக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவன் இப்படி தான் பயங்கரமாக பேசுவோம் மாப்பிள்ள. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவர் கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுக்குறோம். இல்லை, இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இங்கே கொடுக்குறோம். எங்கேயோ இங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை. ஆனால் அது மனுஷன் நல்ல மனுஷன், எங்களுக்காக கம்மி பண்ணார். இப்போ ரூஸ் வருவான், அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் இன்னொரு ஹைலைட் இன்னொருத்தரை காட்டுறேன். இப்போ அவர் எங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எங்கள் கூட தான் வந்தார். ஆனால் எங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவர் பாருங்க, அங்கே பாருங்க பின்னாடி ஒருத்தர் போகிறாரா திருறாரா, இருங்க இன்னும் நல்லா காட்டுற மாதிரி போகிறான் பாருங்க. தென்பாண்டி மயில் அந்த மாதிரி ஜாகலாம் தூக்கிட்டு மச்சான் வசன் ஒரு போஸ். அவர் தான் எங்கள் ஃபோட்டோகிராஃபர், எல்லாமே. டிரைவர்னா அந்த டிரைவர் இல்லை, நீங்கள் நினைக்கிற டிரைவர் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஓட தெரியும். இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் இந்த போட்டில் ஏறி வந்த இடத்துக்கு போய் இறங்க போகிறோம். போவோமா மச்சான்? வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாறுறாங்க பாரு. தள்ளு 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 தள்ளு. அவன் மச்சான் அவன் ஒருத்தர் இருக்கும் போது ஓகேவாண்ணா? ஓகேவா?
ஆமா அவர் தூக்குவாரு மத்த கையில ஆளே தூக்கி இருந்தாங்கிறாரு. இதுல சொல்ல தெரியுமா நடு கடல்ல போட்டு நின்னுச்சுன்னா யாரு மச்சான் தள்ளுவா அது ஜாவா இருக்காரு வெப்பன் வச்சுன்னு வருவாரு என் தலைவர். ஓகே கைஸ், நம்ம இப்போ அகைன் ஏறி ஜப்பான் உள்ள வந்தாச்சு. மறுபடியும் இங்கேருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போக வேண்டியதுதான். ஆமாம், இப்போ இது பிளான் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் நம்ம? இங்கிருந்து முதல்ல கரைக்கு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கரைக்கு போயிட்டு பேசுறேன். அதுதான்டா. என்னடா அப்டேட் கொடுக்குறீங்க நீங்கள்? இங்கேருந்து கடைக்கு போகாம என்னடா இங்கேயோட தங்குவாங்கல்ல? அப்படியே கார் எடுத்துக்கிட்டு என்னோட நேட்டிவ்க்கு போறோம். ஒயின் ஷாப் போறோம். அது ஒன்று தான் குறை இருக்கிற லட்சணத்தில். நாங்களாம் டீ டோட்டர்ஸ். ஆமா என் மூஞ்ச பார்த்தா தெரியும். இவன் பார்க்க போல மாதிரி இருப்பான். ஆனால் அதை பார்த்து நம்பிடாதீங்க. நல்லா இருக்கியா? நிக்கிறது ஆனா நல்லா இருக்குல்ல உட்காந்துருக்கிறத விட. இப்போதான் சொன்னேன் நிக்கிறது நல்லா இருக்கிறான்ட்டு. அதுக்குள்ள உட்காந்துட்டான். ஆமா மச்சான். ஆனா ஆக்சுவலாக வீடியோவில் தெரியாது, இருந்தாலும் சொல்கிறோம். எங்களோட அனுபவம் வந்து எப்படி இருந்ததுன்ட்டு. மச்சான் உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லு. வேற மாதிரி இருக்கு. நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இந்த ஈவினிங் டைமில் இன்னும் நல்லா இருக்கு. உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிறாங்க. பட் இருந்தாலும் வாங்க ஜாலியாக இருக்கும். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீக்கெண்டில் இப்படி வரது. சரி என் மச்சான் கொஞ்சம் பேசலாம். இல்லை, இதை விட பெரிய ஸ்பீச் ஒருத்தர் கொடுப்பார். அவன் எப்படி இந்த இதில் சொல்லலாம், ஆட்டினே இருப்பான். அந்த மாதிரி பேசினே இருப்பான். சரி, ஓகே ஃபோக்ஸ், இன்றைக்கான பயணம் ஓவர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் அண்ட் பாய்.